பிரியமானவர்களே, நம்ம எப்பயுமேங்க மற்றவர்களுக்கு துரோகமோ பாவமோ செய்தால் கவனமாக இருக்கணுங்க. மற்றவர்களுக்கு துரோகம் செய்யும்போது மட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மனசாட்சி நம்மளை கொன்றுங்க. கடவுளே நம்மளை மன்னிச்சா கூட நம்ம மனசாட்சி இருக்கு பார்த்தீங்களா, அது நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்குங்க. அப்படித்தாங்க நீங்கள் யாக்கோபோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னு தெரியுங்களா, அவங்க குடும்பத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் குடும்பமாக வாழ்வாங்க அந்த நாட்கள்லாம். இப்போ தானங்க தனித்தனி ஃபேமிலி ஆகிடுச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பம் மாதிரிதே. ஒரு குடும்பம்னா அப்படியே பெரிய பெரிய அவங்களே ஒரு வில்லேஜ் ஃபுல்லாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருப்பாங்க. ஆனால் அந்த யாக்கோபுக்கு வந்து 12 பிள்ளைங்க அப்படி தானங்க. யோசேப்பு அங்கே எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். இப்போ இந்த 11 பிள்ளைகள் ஒரே குடும்பமாக இருக்கும்போது யூதா மட்டும் அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கானானியரோடு சேர்ந்து வாழ போயிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் சொல்லப்படாதுனாலும் வரலாற்று பின்னணியத்தை பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயங்கர கில்ட்டி கான்சியஸ் தாங்க. ஐயோ, நம்மளோட சகோதரனை நம்ம வித்துட்டோமே, நம்முடைய சகோதரன் நம்ம கையால் வேற எங்கேயோ கொண்டு போகப்பட்டுட்டானே, இது நிமித்தம் நம்ம அப்பா படுற பாடுகள், அவர் விழுகிற கண்ணீர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த அழுவா. அப்படியே அழுகிற எல்லா கண்ணீரையும் பார்த்து அவ்வளோ வேதனைப்பட்டானாங்க. அது நிமித்தமே அவங்க அப்பா கூட இருக்காமல் அவன் பிரிஞ்சு போயிருக்கான்னு சொல்லப்படுதுங்க. எனவே இன்றைக்கும் கூட நீங்கள் ஏதோ பாவமோ துரோகமோ செய்துட்டா அதை மறைச்சிக்கிட்டே இருக்கிற காட்டிலும் போய் அவங்ககிட்ட சொல்கிறது ரொம்ப நல்லதுங்க. அன்னைக்கு மட்டும் யூதா மட்டும் அவங்க அப்பாட்ட சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே அவர் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அவரே ஆள் விட்டு யோசேப்பை தேடி இருப்பார். அது ரெண்டாவதுங்க. ஆனால் அன்றைக்கி அவன் சொல்லாமல் மறைச்சிட்டு அது எவ்வளோ பெரிய காரியத்தை தன் குடும்பத்தை விட்டு அவன் பிரிய வேண்டியதாகிடுச்சு பார்த்தீங்களா. எனவே இன்னைக்கு உண்மையாக மற்ற இடத்துல சரியாக அந்த வேதனை நேரத்தில் கவலைப்படும் போது அந்த துரோகங்களை ஒழுங்காக சொல்லிடணும். அது நமக்கும் நல்லதுங்க, மற்றவங்களுக்கும் நல்லதுங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.